இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நான் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த நல்ல நாளிலும் கூட உங்களோட கூட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே வேதத்தை வாசிக்கும் பொழுது யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆம், எனக்கு அன்பான தேவச்சனமே, இங்கே வேதம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்வார் என்பதை இங்கே தீர்க்க தரிசனமாய் இங்கே வேதத்திலே நம்மளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் எதற்காய் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் என் நாமத்திலே எதை வேணாலும் கேளு. ஆண்டவர் மிகவும் தெளிவாய் சொல்றார், நீ எதை வேணாலும் கேளு, நான் உனக்கு அதை தருகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த வார்த்தையை மாத்திரம் நம்ம ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஃபோர்ஸா பிடிச்சிக்கிறோம். இந்த வார்த்தையை மாத்திரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உறுதியா இருக்கிறோம். ஆனால் இதை உறுதியாய் பற்றி கொண்டு நம்ம என்ன செய்யறோம், நம்ம குடும்பத்தினுடைய காரியங்களை குறித்து, நம்ம வருமானத்தை குறித்து, நம்ம சூழ்நிலைகளை குறித்து மாத்திரமே ஆண்டவரிடத்திலே நம்ம கேட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், நான் யாரையும் தவறாய் குறிப்பிடவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்திலே நீங்கள் எதை வேணாலும் கேளுங்க. அதை கேட்கறது நல்லதுதான். ஆனாலும் கூட கேட்பதற்கும் ஒரு காரியம் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் விரும்புகிறதை கேட்க அவர் விரும்புகிறார். ஆம், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு பரிசுத்தவான் உண்டு, வேத புத்தகத்திலே ஒரு நீதிமான் உண்டு. அவரை குறித்து தான் இந்த நல்ல வேலையிலும் கூட நான் உங்களை காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கும் 1 ராஜாக்கள் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம், இங்கே உங்களுக்கு எல்லாம் நன்றாய் தெரிந்த ஒரு பரிசுத்தவான் தான். ஏனென்று சொன்னால் இங்கே வேதம் சொல்லுகிறது, கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி அவர் சொல்றாரு, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று தேவன் சொல்லுகிறார். ஆம், எனக்கு அன்பான தேவச்சனமே, இங்கே கிபியோனிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாராம், சாலமோன் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜாவுக்கு அவர் தரிசனம் ஆகிறார். அந்த வசனத்தை நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே யோவானின் மூலமாய் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, என் நாமத்திலே நீங்கள் எதை வேணாலும் கேளுங்கள், நான் அதை செய்கிறேன் என்று சொல்லி. இங்க பழைய ஏற்பாட்டிலே 1 ராஜாக்கள் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல இங்க அதே வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்திலே நீ கேளு அப்படின்னு. அங்க கிபியோனிலே இரவு நேரத்திலே தேவன் சாலமோனுக்கு சொப்பனத்திலே தரிசனமாகி அவர் கேட்கிறார், நீ எதை வேண்டாலும் கேளு என்று சொல்லி. அப்போ சாலமோனுக்கும் அதே கேள்விதான் எழுப்பப்பட்டிருக்கிறது. நம்மளுக்கும் புதிய ஏற்பாட்டிலையும் அதே கேள்விதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல கேளுங்கள். ஆம், என் அன்பான தேவச்சனமே, கேட்கிறதற்கு கூட சில காரியங்கள் உண்டு. நம்ம கேளு அப்படின்னு ஒண்ணு நம்ம என்ன பண்ணிடுறோம், அநேக நேரங்களில நம்ம ஃபேமிலி காரியங்களை குறித்து, குடும்பத்துடைய சூழ்நிலைகளை குறித்து, நான் முன்பு சொன்னதை போல பண தேவைகளை சந்திக்க சொல்றோம் இல்ல, இன்னைக்கு அநேக குடும்ப குழப்பங்களை குறித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட தேவையில்லாத காரியங்கள், இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றதை காட்டிலும் தேவை இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? இங்கே சாலமோன் இடத்துல தேவன் சொல்லுகிறார், அவர் அழகா இரவு நேரத்திலே சொப்பனத்திலே அவர் சொல்ற காரியம் என்னவென்று சொன்னால், என் நாமத்தினால் கேள். ஆண்டவர் சொல்றார், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி என் இடத்துல கேள் அப்படின்னு கேட்ட உடனே அங்க சாலமோன் எவ்வளவு அழகாய் அங்க கேட்கப்படுகிறது. 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவங்க சொல்றான், என் ஜனங்கள் என்னை சுற்றி ஏராளமான ஜனங்கள் உண்டு, எத்தனையோ விதமான ஜனங்கள் உண்டு, எத்தனையோ இருதயம் மாறுபட்ட ஜனங்கள் உண்டு, இவர்களை எல்லாம் நான் நீதி செய்யும்படியாய். பாருங்க, அவன் ஆண்டவரிடத்துல கேட்ட ஆண்டவர் உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி சாலமோனை பார்த்து இரவுல சொப்பனத்துல கேட்கிறாரு. அவர் கேட்கும் பொழுதே சாலமோன் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே, நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என்ன பண்ணணும், என் தேசத்தை நான் ஆள செய்யணும் அப்படின்னு அவன் கேட்டிருக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட அப்படிதான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் ஃபேமிலியில கடன் பிரச்சனையே இருக்கக்கூடாது,
இல்ல நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை மாத்திரம்தான் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, சாலமோனை பார்த்து ஆண்டவர் கேட்கிற, உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னு கேட்ட உடனே அவன் அழகாய் அங்க நேர்த்தியாய் கேட்கிறான். ஆண்டவரே, என்னை சுற்றி எத்தனையோ ஜனங்கள் உண்டு, எத்தனையோ கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் உண்டு, இவர்களுக்கு எல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும்? நியாயம் தீர்க்க வேண்டும். ராமேன் சொல்லலாமே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவன் கேட்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழே இருக்கிற வசனம் சொல்லுது, அவன் கேட்ட காரியம், அவன் கேட்ட விண்ணப்பம் ஆண்டவருடைய இருதயத்திற்கு உகந்ததா இருக்கு. ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன். அன்பான தேவ பிள்ளைகளே, அவனுடைய கேட்ட விண்ணப்பம், நம்ம கேட்கிற விண்ணப்பம்லாம் தேவனுக்கு உகந்ததா இருக்குதா அப்படின்னு நம்ம இருதயத்தை நம்மளே தொட்டு பார்த்து கேட்க வேண்டியதுதான். ஏன்னா தேவன் சில காரியங்களை நம்ம கேட்கறது என்ன பண்றது இல்லை, செய்யறதே இல்லை. அது ஏன் செய்யறது இல்லை என்று சொல்லி நம்ம உணர்வடைகிறதே இல்லை. ஆனால் இங்க அவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரவிலே தரிசனமாகி அவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். அவனை கேட்ட உடனே அங்கே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னை சுற்றி எத்தனையோ ஜனங்கள் உண்டு, இவர்களை எல்லாம் நான் நியாயம் தீர்க்க வேண்டும். அப்படி கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய இருதயத்திற்கு எப்படிப்பட்டதா இருந்துச்சா? ரொம்ப உகந்ததா இருந்தது. அந்த விண்ணப்பம், ஆண்டவருடைய அந்த ஜபம் எப்படி இருந்ததுன்னா அவருக்கு சந்தோஷத்தை ஏற்பட்டது, அவருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? அவன் கேட்கிறான், சாலமோன் கேட்கிறான் ஆண்டவரிடத்துல எதை வேண்டும் என்றால், ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாங்க. இவர்களை என்ன பண்ணணும்? நியாயம் தீர்ப்பதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கள் அப்படின்னு அவன் அழகாய் கேட்கிறான். அவன் கேட்கிறதுல ஒரு வித்தியாசமான காரியம். ஏன்னா இப்ப நம்ம கூட நான் முன்னாடி சொன்னதை போல ஆண்டவர் கேளு அப்படின்னு சொன்னோன்னே, நான் முன்னாடி சொன்னதை போல குடும்பத்தின் காரியங்கள், கடன் பிரச்சனை, இல்ல குடும்பத்துல குழப்பம், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி பல ஆண்டுகள் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, இப்படிப்பட்ட பல காரியங்களை தான் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா சாலமோன் இப்படிப்பட்ட காரியங்களை கேட்காமல் அவன் ஞானத்தை கேட்கிறான். புத்திசாலித்தனமா அறிவு உள்ளவனாய் அவன் ஞானத்தை கேட்கிறான். அவன் ஞானத்தை கேட்டதனாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து அவனுடைய விண்ணப்பம் உகந்ததா இருந்ததுனால அங்க கீழே அதே அதிகாரத்துல இன்னொரு வசனம் சொல்லுது, இது மாத்திரமின்றி அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் அவனுக்கு தந்தாராம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஜபம், விண்ணப்பம், ஆண்டவர் சொல்லிட்டாரு. பழைய புதிய ஏற்பாட்டுல அழகா சொன்னாரு, என் நாமத்திலே எதை ஒன்னாலும் கேள்வி நான் உங்களுக்கு தருவேன். அதே கேள்வியை தான் ஆண்டவர் சாலமோனை பார்த்தும் ஆண்டவர் கேட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, என் நாமத்திலே நீ உனக்கு என்ன வேணும் நீ கேளு அப்படின்னு கேட்டாரு. ரெண்டுத்துக்கும் ஒரே வித்தியாசம் தான் உண்டு, மாறுபாடு அல்ல. வித்தியாசங்கள் வேறுபடல. வித்தியாசங்கள் எதிலே வேறுபடுகிறது என்று சொன்னால் கேட்கிறதுல தான் வித்தியாசம் வேறுபடுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பின காரியம் என்ன? அவன் கேட்ட ஞானத்தை பெற்றுக்கொண்டான். ஞானத்தை பெற்றதனால இங்க கீழே இருக்கிற வசனங்களை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது கீழே இருக்கிற வசனங்கள் சொல்லுகிறது, அவன் கேளாத ஆண்டவர் இடத்துல அவன் கேட்டுக்கொள்ளாத காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செஞ்சார். அது என்ன செஞ்சார்னா, அவன் ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், மகிமையை கொடுத்தார். அவனை பார்க்கிலும் ஒருவனும் இந்த பூமியிலே நீதிமான அல்ல என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆம். எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, அவனை பார்க்கலாம், இவனை போல ஒரு மனுஷன் உலகத்துல இனி பிறக்க போறதும் இல்லை, இனி பிறந்ததும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க தெளிவாய் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர் எதை கேட்க சொல்லுகிறார்? ஞானத்தை கேட்க சொல்லுகிறார், புத்திசாலித்தனத்தை கேட்க சொல்லுகிறார். ஐயா, நீ புத்திசாலித்தனமா ஞானத்தை ஆண்டவரிடத்துல கேட்டு நீ பெற்றுக்கொண்டினா உன் குடும்பத்துல எந்த காரியமும் எப்படி ஆகாது? சாபமாய் மாறாது. உன் குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ்வாங்க. உன் குடும்பத்துல சமாதானம் நிலங்கும். உன் வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும். ஏன்னா சாலமோன் கேட்காததை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். ஆனால் நீ கேட்கும் பொழுது கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருவார். அன்பான தேவ பிள்ளைகளை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள். ஏன்னா நீங்களும் மற்றவர்களைப் போல அல்ல, நீங்கள் உலகத்தில் இருந்து பிரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். மற்றவர்கள் மற்ற இடத்துல போய் மற்ற இடங்கள்ல அவங்க உபவாசம் வைத்து ஜெபிக்கிறதை போல, கடவுள்கிட்ட கேட்கிறதை போல நீங்களும் நானும் அப்படிதான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அவங்க செய்யறதுதான் நீங்களும் நானும் செஞ்சு கொண்டே இருக்கிறோம். இல்ல,
ஆண்டவர் உன்னை வேறு பிரித்திருக்கிறார். நீ உலக மனிதனை போல அல்ல, நீர் வேறு பிரித்தப்பட்டவனா இருக்கிறாய். நீ ஆண்டவரிடத்துல கேளு. இனி ஒரு நாட்களையாவது மனம் திரும்புங்க. எதுக்கோ மனம் திரும்புங்கன்னு சொல்றோம். எதுக்கோ இல்ல, மனம் திரும்பு சொல்றோம். நீ ஜெபிக்கிறதுல மனம் திரும்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீ கேட்காத காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்வார். கேட்டு பாருங்க. நீ ஞானத்தை கேட்கும் பொழுது நீ கேட்காதது தானா வரும். ஆமா, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தானா வரதை பெற்றுக்கொள்ள நீ விரும்புறீனா, இனி ஒரு நாட்களில தேவ சமூகத்திலே நீ முழங்காலிட்டு ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு வெறும் ஞானத்தை மாத்திரம் தாங்க, எனக்கு ஜெபிக்கிறது ஞானம் தாங்க, என் வாழ்க்கை செழிப்பாய் மாறணும்னா ஞானத்தை தாங்க, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் சமாதானமாய் வாழணும்னா ஞானத்தை கொடுங்க. ஞானம் வந்துட்டாலே, புத்திசாலித்தனம் வந்துட்டாலே, ஹலோ என் கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய சங்கதி, உன்னுடைய பேர பிள்ளைகள், உன்னுடைய 8 தலைமுறைக்கும் தேவன் செழிப்பாய் நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த செய்தியின் மூலமாய் நான் உங்களை உணர்வு அடையும்படியாய் நான் விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், தேவன் இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் ஜெபிக்கிறோம் அப்படின்ற பேர்ல தன் குடும்ப சூழ்நிலையை மாத்திரம் சொல்லி இன்னைக்கு ஜெபித்து ஆண்டுடைய அந்த ஜபத்தை உகந்ததாய் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. என் ஜபம் கேட்கப்படலையே என்று சொல்லி அநேக நேரத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். என் ஜபம் எப்பதான் கேட்கப்படும், என் உபவாசம் எப்பதான் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்மளாம் மனம் உடைந்து துக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இந்த செய்தியின் மூலமாய் உணர்வடையும்படியாய் நான் அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்துவார், உங்களை மகிமைப்படுத்துவார், எல்லா ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனி ஒரு நாட்களிலே தேவ சமூகத்திலே காத்திருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்வீர் என்று சொன்னால், ஆண்டவர் கேட்காத காரியத்தை உங்களுக்கு செய்வார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்.